அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. நீங்க தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இந்த பிரச்சனை நான் எப்படி பேசி முடிச்சுன்னு காவிரி வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போறேன் அப்படி சொன்னதுக்கு சாரதா வந்து, இங்க பாருங்க தம்பி, உங்க வீட்டுல இருக்க பிரச்சனை ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சுட்டு காவிரி வந்து கூட்டிட்டு போங்க, நான் தடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் காவிரி எங்களால கூட்டிட்டு போயிருக்காங்க. காவிரி உங்களுக்கான காவிரி தான். அது மட்டும் இல்லாம காவிரி நீங்களும் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் அப்படி சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போக போறாங்க. இதை கவனிச்சு விஜய் வந்து, அத்தை என்ன பாருங்க, நான் மனுஷன் அப்படி மிகப்பெரிய தப்பு, நான் அக்ரிமெண்ட் போட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணதான். எனக்கு இருந்தாலும் என் மனசார நான் காவிரி நேசிச்சு என் மனசார அவளை மனைவி நான் ஏத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாம நீங்க பயப்படாதீங்க. காவிரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் முழு கரண்டி கொடுக்குறேன். ஏன்னா காவிரி தான் எனக்கு எல்லாமே. காவிரி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நான் இழக்க மாட்டேன் யாருக்காகவும். நீங்க தேவையில்லாம் மனசு போட்டு குழப்பிக்கிறதுங்க, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா, குமரன், நிவின்லாம் அங்க அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம நிவின் போகிறப்ப விஜய்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த விஜய் தேவையில்லாம காவிரி மட்டும் தப்பா நினைக்காதுங்க. காவிரி உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லி காரணமே உங்க சித்தி தான். நீங்க டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பி சைன் போடுறது சொல்லிட்டு இந்த மாதிரி காவிரி சைன்லாம் கேட்டு வந்தாதான் காவிரி போடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் விஜய் பத்தி நல்லாவே தெரியும். விஜய் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. முதல்ல போய் நீங்க விஜய்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் கழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு அங்க முகத்து மேல இருந்து பேப்பர் தூக்கி அடிச்சுட்டா. இதை பார்த்துக்காங்க, நீ பார்த்து எப்படி பேசணும் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே காவிரியை பத்தி புரிய வச்சு காவிரி இருந்து கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ்க்கையை வாழ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம நிவின் போறாங்க. இதெல்லாம் கேட்டு வச்சு செம்ம கோவம் வருது. செம்ம கோவத்துல நேரம் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னே தாத்தா, பாட்டி, சித்தின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தா கொண்டு புரியல, என்ன விஜய் எதுக்காக கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாதீங்க தாத்தா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாட்டி, சித்தி இந்த மாதிரி வேலை பண்ண கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அது நேரம் நம்ம பாட்டி வந்துடுறாங்க. இதுக்குள்ள இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஆமாம்மா தெரியாத மாதிரி பேசாதீங்க பாட்டி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் காவிரி எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாம காவிரி தான் எனக்கு எல்லாமே. நான் காவிரிக்காக ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். காவிரி இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம சித்தி, அவங்கள போன போது வீட்டுல உட்கார வச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு நல்லா ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டீங்க. உங்க பையனோட வாழ்க்கை இந்த மாதிரி சின்ன பண்ணம் ஆகிறதுக்கு என் வாழ்க்கை கெடுக்கலாம்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் விஜய் கேட்கறாங்க. இல்லப்பா தாத்தாக்கு பாட்டிக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லாம தாத்தா வந்து 2 ஆயிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, யார் என்ன பண்ணாரு சொல்லி கேட்கறாங்க. யார் என்ன பண்ணாங்களா? இந்த பாட்டி சித்தி போய் காவிரி வீட்டுக்கு போயிருக்காங்க. காவிரி வீட்டுக்கு போய் காவிரி நிவினை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அது மட்டும் காணான்னு சொல்லிட்டு காவிரி கிட்ட நான் கேட்டதா சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்க போயிருக்காங்க. இல்லை என்ன தாத்தா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாட்டிக்கு அப்படியே பயத்துல நடிகிட்டே, ஆமாண்டா விஜய், நான் தான் போய் கேட்டேன். அது மட்டும் இல்லாம காவிரி உன் வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. அதனாலதான் நானும் சுத்தி அந்த வீட்டுக்கு போகணும். இப்ப பிரச்சனை, காவிரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது தாண்டா. அது மட்டும் இல்லாம காவிரி சத்தியம் நான் தான் அதுக்கு என்ன பண்ண போறேன். காவிரி ஒண்ணு நான் சேர விடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பழையபடி முட்டாள் மாதிரி பேசுறதுல தாத்தா சமக்கு வந்து, என்ன கல்யாணம் இது, முட்டாள் மாதிரி வேலை பார்த்துருக்கு. அப்போ நீ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதான் அப்படி காவிரி விஜய் எந்த அளவுக்கு உண்மை லவ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியாது. அது மட்டும் இல்லாம விஜய் காவிரி மேல எந்த அளவுக்கு உயிராகன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்க, என்ன கல்யாணம் இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோமா கத்திட்டு இருக்க. உடனே பாட்டி சொல்லுறாங்க, யார் என்ன சொல்லணும், காவிரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, காவிரி மேல இந்த வீட்டுக்கு வந்து நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி விளையாட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு செம்ம கோவம் வருது. பாட்டி நீங்க புரியாம பேசுறீங்க, காவிரி பக்கம் நிலைமை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து இல்லை உண்மையை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி கர்ப்பமாக்குற விஷயத்த சொல்ல போறாங்களா நீ தெரிஞ்சுக்கிட்டு பாட்டியோட முடிவு மாறுமா, இல்லைன்னா பாட்டி பழையபடி பிடிவாதம் முடிச்சுக்கிட்டு காவிரி வீட்டுக்கு வரைய கூட சொல்லி முட்டாள்தனமா பேசிட்டு இருப்பாங்களா, பொறுத்து வந்து மரப்புற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி எப்படி ஒண்ணு சேர போறாங்க. ஏன்னா சாரதாவுக்கு நம்ம காவிரி கர்ப்பமாக்குற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் சாரதாவில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறோம். நம்ம கூடிய சீக்கிரம் விஜய் காவிரி ஒன்று சேர்ந்து நினைக்கிறீங்க எல்லாருமே. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.